வள்ளல் பெருமானுடைய நெருக்கிய அடிப்படை சத்விசாரமும் பரோபகாரம். சத்விசாரம் என்பது இறைவனை நாங்கள் நினைந்து நினைந்து உருகி உருகி இறைவனுடைய அருள்மயமாக மாறுகின்ற நிலை, தொடர்ந்து அதுமயமாக நாங்கள் வாழ்வதற்கு சத்விசாரம் என்பது மிகவும் முக்கியம். அதாவது இறைவனுடைய அருளை பெறுவதற்கு. பரோபகாரம் என்றால் நாம் பெற்ற எந்தெந்த நிலை, அருள் அனுபவம் ஒரு நாளையிலே எல்லாரும் பரிபூர்ணமாக பெற்றுவிட முடியாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் எங்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு நாங்கள் அந்த அருளை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப அந்த அருளை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்றவாறு அந்த அருள் இறைவனுடைய திருவுரை நோக்கி நாங்கள் நகர்ந்து சென்று அந்த அருள் அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படும் பொழுது நாங்கள் பரோபகார பணி செய்ய வேண்டும் என்று பெருமான் பணித்திருக்கின்றார். பரோபகாரம் என்பது ஏன் என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புவோமாக இருந்தால், பெருமானாரை பொறுத்த மட்டிலே அவர் ஆன்மா என்றைக்கும் அனுபவத்தோடு இருக்க வேண்டும், அன்புமயமாக இருக்க வேண்டும், அருள்மயமாக இருக்க வேண்டும் என்று ஆன்மா அப்படி இருந்தால், அந்த ஆன்மா அருள்மயமாக இருந்து பிறர் படுகின்ற துன்பத்தை நாங்கள் துடைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த உடம்பும் அழியாத உடம்பு அல்லது சுத்த உடம்பாக மாற்றப்பட வேண்டும். அந்த சுத்த உடம்பாக மாற்றப்படுவதற்காகத்தான் அந்த பரோபகாரம் என்பது பெருமானாராலே எங்களுக்கு பணிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப சத்விசாரமும் பரோபகாரமும், இன்னும் பரோபகாரம் என்பது நாங்கள் எந்தவித பாகுபாடும் இல்லாமல், உற்றார் உறவினர், என் பிள்ளை, என் கணவன் என்று இல்லாமல் எல்லாரையும் 84 லட்சம் ஆன்ம பேத உயிரினங்களையும் நாங்கள் ஆன்மநேய சகோதரர்களாக எண்ணி அவர்கள் அந்த ஜீவராசிகள் படுகின்ற துன்பத்தை துடைத்தல் தான் பரோபகாரமாக பெருமானார் பேசுகின்றார். வள்ளல் பெருமானுடைய நெருக்கிய அடிப்படை சத்விசாரமும் பரோபகாரம். சத்விசாரம் என்பது இறைவனை நாங்கள் நினைந்து நினைந்து உருகி உருகி இறைவனுடைய அருள்மயமாக மாறுகின்ற நிலை, தொடர்ந்து அதுமயமாக நாங்கள் வாழ்வதற்கு சத்விசாரம் என்பது மிகவும் முக்கியம். அதாவது இறைவனுடைய அருளை பெறுவதற்கு. பரோபகாரம் என்றால் நாம் பெற்ற எந்தெந்த நிலை, அருள் அனுபவம் ஒரு